வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி. மாசற்ற மனதிற்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கியவர் எனவும் புகழாரம். தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனி அடையாளம் கொண்டவர் விஜயகாந்த் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். ஈகை பெருங்குணத்தால் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. முன்கூட்டியே மனு கொடுத்தும் அமைதி ஊர்வலத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததாக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் குற்றச்சாட்டு. திமுக அதிமுகவிற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுவதாகவும் சாடல். திமுக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், அண்ணா, பெரியார், கலைஞருடைய நினைவிடத்துக்கோ ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கோ அதிமுக திமுக பேரணி போயின்னு தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பர்மிஷன் தரீங்க, ஏன் இங்கே கொடுத்தா ஏன் தவறு என்று தான் நான் கேட்குறேன். நான் நேரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தடையை மீறி பேரணி. விஜய பிரபாகரன், எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் நடைபயணம். கையில் ஜோதியுடன் தொண்டர்களுக்கு பேரணியாக தேமுதிக தலைமை அலுவலகம் வந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்திய பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் குரு பூஜையை ஒட்டி தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்த தேமுதிகவினர் மொட்டையடித்தும் மலர் தூவியும் விஜயகாந்திற்கு மரியாதை. அனைவரிடத்திலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய தலைவர் கேப்டன் விஜயகாந்த். இரு பெரும் ஆளுமைகள் இருந்தபோதே கட்சி தொடங்கி சாதனை புரிந்தவர் என்றும் சீமான் புகழாரம். விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள். கேப்டன் கேப்டன் என விண்ணத்திர முழக்கம். பொதுமக்கள் அஞ்சலிக்காக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட மன்மோகன் சிங் உடல். யமுனா நதிக்கரையில் முழு அரசு மரியாதையுடன் இன்று உடல் தகனம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங் உடலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே மலர் மரியாதை வைத்து மரியாதை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பல அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், ஜோதிமணி உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். அறக்கட்டளை அமைக்கப்பட்ட பிறகே மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நினைவகத்திற்கான இடம் ஒதுக்க முடியும். நினைவகம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருந்த நிலையில் மத்திய அரசு விளக்கம்.
மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்த இந்திய நாட்டிய திருவிழா ஜனவரி 1ஆம் தேதி வரை ரத்து. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி சுற்றுலாத்துறை அறிவிப்பு. ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியீடு. பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களுடன் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அதிகாரிகள் தகவல். இன்று முதல் 4 நாட்களுக்கு இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் இணையதளம் செயல்படாது. பட்டா இணையவழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பிரதோஷ வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம். பழைய குற்றால அருவிக்கான நீர்வரத்து குறைந்ததன் எதிரொலி. 12 நாட்களுக்கு பின் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை. புத்தாண்டை முன்னிட்டு உதகையில் உற்பத்தி செய்யப்படும் பட்டன் காளான் விலை அதிகரிப்பு. ஒரு பாக்ஸ் பட்டன் காளான் 1600 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி இன்று ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக CBI விசாரணை செய்தால் நல்லது என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தமிழக மக்கள் மற்றும் ஊடக கவனத்தை ஈர்க்க அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கலாம் எனவும் பேட்டி. தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை வித்தை காட்டுகிறார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் கடும் விமர்சனம். பாஜக தலைவர் அவர் எல்லா பிரஸ்காரங்களையும் கூட்டு வச்சு ஒரு வித்தை காமிச்சிட்டு இருந்தாரு. நம்ம பொதுவா சின்ன பிள்ளைகளை கூட்டு கொண்டு காமிப்பாங்க, வித்தை காமிக்கிறாங்க பாரு, அங்க பாரு இதால கை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல. அது போல எல்லா பிரஸ்காரங்களையும் கூட்டு வித்தை காமிச்சிட்டு இருந்தாரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கலாய்க்க மனம் வரவில்லை. சவுக்கடி போராட்டம் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கிண்டல். உங்களை நாங்க தான் கலாய்க்கணும், நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு அவங்களுக்கு கிண்டல் பண்ணணுன்னே தோண மாட்டேது. ஏன்னா இப்படி இருக்காங்களே, அவங்களை என்ன பேச முடியும்ப்பா? அவங்களுக்கு உதவி தேவை, அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அலுவலது நல்லது. பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. மாணவிகள் காவல் உதவி செயலை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ள அமைச்சர் கோவிச்செழியன் அறிவுறுத்தல். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பெயரை குறிப்பிட்டு காளைகள் அவிழ்க்கப்படாது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் மூர்த்தி உறுதி. வெள்ளி விழா காணும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் லேசர் ஒளி அமைப்பு.
வள்ளுவ சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் கண்ணாடி பாலத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியரான இளம்பெண் பாலியல் புகார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கண்ணீர் மல்க கோரிக்கை. அவங்க அம்மா தங்கச்சியோட நகைச்சீட்டு எல்லாமே நான் கட்டியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே அவங்க ஃபேமிலியே சேர்ந்து என்னை பாதிப்படைய வச்சுருக்காங்க. இதுக்கான தக்க நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈரோடு அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி துணை தாசில்தாரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. 5 பேர் கொண்ட கும்பல் கைது. முக்கிய குற்றவாளிக்கு போலீசார் வலைவீச்சு. திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியில் சுமார் 2.88 கோடி மதிப்பீட்டில் போலி நகைகள் அடமானம் வைத்து மோசடி. கிளை மேலாளர் உள்பட 5 பேர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம். கொடைக்கானலில் விதியை மீறி ஆபத்தான முறையில் ஜீப் சவாரி. பிக்கப் வாகனம் வனப்பகுதிக்குள் கவிழ்ந்த வீடியோ இணையதளத்தில் வைரல். பெரம்பலூரில் திருடப்பட்ட 18 இருசக்கர வாகனங்கள் மீட்பு. 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. கூடலூர் மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் யானை பிடிபட்டது. மயக்க ஊசி போட்டு பிடித்தது வனத்துறை. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட நள்ளிரவு 12:30 மணி வரை மட்டுமே அனுமதி. பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. ஜனவரி 12ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும். எட்டு அணிகள் பங்கேற்கும் 6வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி ஒடிஷாவில் இன்று தொடங்குகிறது. முதல் லீக் ஆட்டத்தில் டெல்லி எஸ்ஜி அணி கொனாசிகாவை எதிர்கொள்கிறது. திருக்குறள் படக்குழுவினர் இசைஞானி இளையராஜாவுடன் சந்திப்பு. திருக்குறள் படத்திற்காக இளையராஜா வித்தியாசமான இசையை கொடுத்திருப்பதாக படக்குழுவினர் பெருமிதம். கத்தாரில் சிக்டா 2024 விருது வழங்கும் விழா கோலாகலம். நடிகை குஷ்பு, நடிகர்கள் விமல், யோகி பாபு, ரியாஸ் கான் உள்ளிட்ட பலருக்கு சிக்டா விருது வழங்கி கௌரவம். நடிகர் விஜய் மக்களை சந்திக்க நேரடியாக வர வேண்டும். இயக்குனர் பேரரசு சென்னையில் பேட்டி. சந்திக்கணும். அப்போ நீ சந்திக்காமல் இங்கே ரூமுக்கு வந்து மாலை போட்டிங்கன்னா விமர்சனம் வரும். இது இனிமேலாவது அண்ணாதுரையாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், நீங்கள் மாலை வந்தால் நீங்கள் அரசு வந்துட்டேன் சார், அரசு வந்ததுக்கப்புறம் நம்ம தவிர்க்கக்கூடாது. அது இனிமேல் கவனத்துக்கு கொண்டு வருவோம்.